எவ்வளவோ பேச வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். நெருக்கியதில் நசுக்கியதில் களைப்பாகவும் இருக்கிறது. இவனாதி சிவன் நிற்கும் போது ஒரு வழி இருக்குது, படுக்கும் போது வேற ஒரு வழி இருக்குது. காலை நீட்டி படுக்கும் போது அவ்வளவு கடுமையான வழி இருக்கு. நேற்று நான் 2:30 மணிக்கு வந்தேன், 4 மணி வரை எனக்கு தூக்கம் வரல. வலது காலை இடது கால போட்டு தேய்க்கிறேன், இடது காலை எடுத்து வலது கால போட்டு தேய்க்கிறேன். வலி அப்படி ஒரு வலி. ஏன்னா மணிக்கணக்கில் நின்று பேசுறேன். ஓடிக்கொண்டே இருக்கிற கால்கள் அது. எங்கேயுமே அவரு ஓய்வெடுத்து நான் பார்த்ததில்ல. எங்கேயாவது ஓய்வெடுக்கலாம்னு அவரை கூட்டு போனா கூட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல தாங்காது. உடனே அவருக்கு எதையோ இழந்துட்டது மாதிரி, அல்லது போட்டு இந்த பக்கம் ஒரு 1000 கிலோ 10 பேர், இந்த பக்கம் ஒரு 1000 கிலோ 10 பேர், இந்த பக்கம் ஒரு 1000 கிலோ 10 பேர் போட்டு நெருக்கிறாங்க. ஒரு 4 டன் எடையை நான் தள்ளி பேலன்ஸ் பண்ணி நின்று நடந்து போகணும். நான் நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வீட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க, வீட்டை கொளுத்திட்டாங்க, பெண்ணை மானபங்கப்படுத்திட்டாங்க, என்ன அடிச்சுட்டாங்க, குத்திட்டாங்க, பொருளை ஏமாத்திட்டாங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டு வராங்க. சமூகத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்ட, நாள்தோறும் துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மக்களை சந்திக்கிற போது அவர்களிடத்துல நான் சிரிச்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு மட்டும் இல்ல, கட்சியில இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தலைவரா தாண்டி அண்ணனா தான் எல்லாருமே எல்லாத்தையும் கேட்டா அண்ணன் சொல்லுவாங்க. மற்ற கட்சியில எப்படின்னு நாள்தோறும் 20 மணி நேரம் பார்வையாளர்களை சந்திக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். கை தட்டுவதற்காக சொல்லவில்லை.